லாஸ்ட் எபிசோட்ல சாம்பு கை கால் கட்டப்பட்ட நிலையில ஒரு இருட்டறையில இருந்தான். அவன் எதிரில் ஒரு பெண் கையில் ரிவால்வரோட நின்னுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சு வாங்க கேட்கலாம். எபிசோட் 4. அவள் கைவிரலை தன் உதடுகளில் அமுக்கி பேசாதே என்று சமிங்கை செய்தாள். பிறகு நெருங்கி வந்து, ஓய் முட்டாள் மனிதரே, உன் உயிர் இன்னும் 1 மணிக்கெல்லாம் போக போகிறது என்றாள். சாம்புவின் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. அழுகை வருவது போல் இருந்தது. அந்த பெண் மேலும் சொன்னாள், உம்மை பிடித்து போட்டிருப்பவர் என் கணவர். உம்மை கொன்றே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார். இங்கிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏதாவது நீர் வைத்திருந்தால் அதை கைவிட்டு விட வேண்டியதுதான். ஏனென்றால் வெளியில் மாங்குடி முண்டன் காவல் இருக்கிறான். உம்மை ஒரே பிடியில் பிடித்து விடுவான் என்றாள். முண்டனா என்று நடுங்கினான் சாம்பு. அந்த சமயத்தில் ஒரு கோரச் சிரிப்பு வெளியில் கேட்டது. கேட்டீரா? அவன்தான் முண்டன். ஆனால் நான் உம்மை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். அதனால் என் கணவர் என்னை கோபித்துக் கொண்டாலும் தாங்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் அப்பாவியாகிய நீர் அனாவசியமாக சாவதில் எனக்கு இஷ்டமில்லை. இப்போது உம் கைக்கட்டை அவிழ்த்து விடப் போகிறேன். என்ன சொல்கிறீர்? நான் கட்டவிழ்த்த பிறகு ஏதாவது விஷமம் செய்தீரோ? இதோ இந்த ரிவால்வர் உன் உயிரை குடித்துவிடும். ஞாபகம் இருக்கட்டும் என்றாள். சாம்பு ரிவால்வரை பார்த்து நடுங்கினான். அடுத்து வந்த 2 நிமிடங்களுக்குள் அவன் கைக்கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கீழே கிடந்தன. சாம்பு கைகளை நீட்டி பார்த்து கொண்டான். அதற்குள்ளாக அந்த பெண் வாசல் படிப்பக்கம் போய்விட்டு 2 கோப்பைகளில் சர்பத்து கலந்து ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு வந்தாள். இதில் ஒரு கோப்பை நீர் சாப்பிடும், நான் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன் என்றாள். அவன் ஒன்று சாப்பிடுவது அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுவதாக தான் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சந்தேகம். விஷம் கலந்த கோப்பை அவனுக்கு கொடுத்துவிட்டு விஷம் இல்லாத கோப்பையை அவள் எடுத்துக்கொண்டால் இப்படி இலகுவாக அவனை தீர்க்க அந்த கொலைபாதகை தீர்மானித்திருக்க வேண்டும். அதற்காகவே தன்னை காப்பாற்றுவதாக சொல்லி நாடகம் ஆடுகிறாள். சாம்பு தயங்கினான். ஓர் ஆபத்தில் தப்பித்து வேறொன்றில் அல்லவா மாட்டிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. என்னங்க சாம்பு இப்படி மாட்டிக்கிட்டாரே, அடுத்து என்ன நடக்கும் நாளை கேட்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.